எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனலில் வந்து இன்றைக்கு பார்க்க போகிறதும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதுவும் சர்க்கரை நோய் பற்றி தான். கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் பெரும்பாலும் வியூஸ் போகலை. என்னன்னா, இது மறுபடியும் அதே தான். இது வந்து ஏதாவது கிடைக்குமான்னு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஏதாவது தகவல் சொல்லுவாரா, அதாவது இதை சாப்பிட்டா குணமாகும்னு சொல்லுவாரா அப்படிங்கறதான் சர்க்கரை நோயாளியோட ஆர்வம். அதுல ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் 16 வயதில் படம் எடுத்தார் பாரதி ராஜா. எடுக்கும்போது அவருடைய முதல் படம் தான் அது. அது எடுக்கும்போது என்னன்னா, கிளைமாக்ஸ் தான் கதையா காமிப்பார். அடுத்தது வந்து அதாவது முன்னால் நடந்தது வந்து மயில் வந்து நின்றுட்டு இருப்பா ஸ்டேஷன்ல, டெய்லி நிப்பார், ட்ரெயின் வரும், அப்புறம் ஆர்வமா ஒவ்வொரு பெட்டியா பாப்பா, யாரும் இறங்க மாட்டாங்க, ட்ரெயின் போயிடும். இப்போ மக்கள் மனதில் வந்து ஒரு விதையை போடுறாரு அவர் பாரதி ராஜா, ஒரு அற்புதமான டைரக்டர். வேற விதையை போறாரு. என்ன போறாருன்னா, எதுக்காக மயில் அந்த ஸ்டேஷன்ல நிக்கிறா, அதுதான் கேள்வி. அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே என்ன ஆயிடும்னா, மக்களுக்கு அந்த படம் பார்க்கும் அந்த ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதா இருக்கு. எதுக்காக மயில் நிக்கிறா, அந்த இடத்துல நிக்கிறா. ஆக தினசரி ட்ரெயின் வருது, தினசரி அது ஒரு கிராமம், தினசரி ட்ரெயின் வருது, ட்ரெயின் போகுது. ஆனா மயில் எதிர்பார்த்தது அதுல வரல. கடைசி வரைக்கும் அது வராதே போயிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளைமேக்ஸே அவர் காண்பிக்கல. கிளைமேக்ஸை தான் முதல்லயே போட்டாரு. அப்புறம் கடைசியில சப்பானி ஜெயிலுக்கு போறதுன்னு முடிச்சிட்டாரு. மறுபடியும் சப்பானி வருவான்னு மயில் காத்துட்டு இருக்கா. நமக்கு தெரிஞ்சு படம் பார்த்த வரைக்கும் வரல. இப்ப நீங்க எதிர்பார்க்கறது என்னுடைய வீடியோவில் கிடைக்காது, 100% கிடைக்காது. இது சாப்பிடு குணமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த மருந்தும் இல்லை, மூலிகையும் இல்லை, எந்த கருமமும் இல்லை. ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தை இல்லை. ஒவ்வொரு வீடியோவிலையும் தடை இதுல ஏதாவது சொல்லுவாரா, அதுல ஏதாவது சொல்லுவாருன்னா ஒருபோதும் சொல்ல போறதில்ல. ஏன்னா இருந்தா தானே சொல்லணும். இருந்தா சொல்லலாம், இல்லாததை நான் எப்படி சொல்ல முடியும்? சட்டியில் இருந்தா ஆப்பேல் வரும். சட்டியிலேயே ஒன்றும் இல்லை. சர்க்கரை நோய்க்கு மருந்து இல்லை, மருத்துவம் இல்லை, எதுவுமே இல்லைங்கிறேன். அப்புறம் திரும்ப அதுல ஏதாவது ஒரு சொல்லுவாரா, இதுல ஏதாவது சொல்லுவாரா? முதல்ல நான் கடந்த ஒரு 2 வீடியோவுக்கு முன்னால போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்? இந்த ஒரு டெஸ்ட் போதும் சர்க்கரை நோய் குணமாக. எதிர்கருத்துக்களை தான் நான் சொல்லுவேன் ஒழிய பாசிட்டிவான விஷயத்த நான் சொல்ல முடியாது. அதுல ஒண்ணுமே இல்லை, இல்லாதது நான் சொல்ல முடியாது. ஒரு பேஷண்ட் எனக்கு ஃபோன் பண்ணாரு, நான் இந்த மாதிரி ஹோமியோபதி தான் எடுத்துட்டு இருக்கேன் சார், பாடி வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, நான் சர்க்கரை வந்து நார்மலா தான் இருக்கு, 160 இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அவர் உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை. பட் அது குறையுதுன்னா அது நாம அடுத்த ஸ்டேஜ் நம்ம அதை பத்தி பேச விரும்பல. என்கிட்ட வந்தது மட்டும்தான் நான் பேசுறேன். எப்பவுமே வந்து உடல்ல வந்து 6 ராஜ உறுப்புகள் இருக்கு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த நோயை வந்து நீங்க விளையாட்டா எடுத்துக்கவே வேணாம். ஒருபோதும் இந்த நோய்க்கு எந்த தீர்வும் இல்லை. என்னுடைய மருத்துவம் என்பது உணவு முறை மருத்துவம் தான். இதுக்கு இது வரைக்கும் பாடமும் வரல, மருத்துவ படிப்புகளும் கிடையாது. எனக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. நான் ஏது யாருக்காவது கொடுத்தாலும். உடல்ல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்ல வந்து ஒரு வீட்டினுடைய எஜமான் மாதிரி வயிறு இருக்கு. அந்த வயிறினுடைய சுவை வந்து இனிப்பு சுவை. அந்த இனிப்பு சுவை நீங்க 1 கிலோ சாப்பிட்டா கூட ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லி கடந்த வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கேன். ஆனா மற்ற சுவையை உடல் ஏத்துக்காது. மற்ற சுவையெல்லாம் வேலைக்காரங்க, தோட்டக்காரன், அந்த வீட்டில் செலவை துணி துவைக்கிறவன், அந்த வீட்டு கேட் வாட்ச்மேன், அந்த வீட்டில் வேற தோட்ட வேலை செய்யறவன், இந்த மாதிரி 6 பேர்ல 5 பேர் வந்து இந்த மாதிரி உத்தியோகம் பார்க்கறவங்க தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் வேலைக்கார பொம்பளை இருப்பாங்க. நீங்க ஓனர்கிட்ட போய் சொன்னா நடக்குமா, இல்ல வேலைக்கார பொம்பளை கிட்ட சொன்னா நடக்குமா? கசப்பு சுவை இதயத்துக்கு உண்டானது. அது லைட்டா தான் இருக்கணும், லைட்டா இருக்கும். எல்லா உணவுலையுமே இருக்குது. நீங்க தனியா அரைச்செல்லாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஒருத்தர் சொல்றாரு, நான் பாகற்காயை வந்து அதுவும்
மீடியாக்கள்லயே வருது. பாகற்காய், காலையிலேயே பாகற்காய் 2 பேர் பேசிட்டு போறாங்க ரோட்ல. அதே தான் நான் நேற்று யூடியூப்ல பார்த்தேன் சார். பாகற்காய் சாப்பிட்டா குறையுதுங்கிறாங்க. நான் இப்போ 1 வாரமா சாப்பிட்டுட்டு வரேன்னு. சாப்பிட முடியுமா? முடியவே முடியாது. வயிற்றுக்கு தேவையான சுவை இனிப்பு இனிப்பு இனிப்பு. இந்த சுவையை தவிர எந்த சுவையை சேர்த்தாலும் வயிறு நாசமா போயிடும். அவ்வளவுதான். துவர்ப்பு சுவை மண்ணீரல் சம்பந்தப்பட்டது, கொஞ்சமா கல்லீரல் சம்பந்தப்பட்டது. புளிப்பு சுவை கல்லீரல் சம்பந்தப்பட்டது. உப்பு சிறுநீரக சுவை. சிறுநீரகத்துக்கு உப்பு வேணும். உப்பு தான் சிறுநீரகத்துக்கு உணவு. இந்த உப்பு இருந்தா சிறுநீரகம் ஃபங்க்ஷன் ஆகும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷங்கும் போது சிறுநீரகம் கெட்டு போகும்போது உப்பை நிறுத்திட சொல்லிடுறான். ஏன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடியது சிறுநீரகம். அத்தனை மருத்துவ குறிப்புகளும் டுபாக்கும். எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன். நானும் மருத்துவ குறிப்பெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். நிறைய மருத்துவ நூல்களும் படிச்சிருக்கேன் தமிழ்ல. சிறுநீரகத்தினுடைய உணவு அந்த சுவை இது உப்பு, உப்பு சுவை. நுரையீரலுடைய சுவை காரம். எங்கேயாவது மிளகாத்தூள் அரைச்சிட்டு இருப்பான் மிஷின்ல, அந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா வேற எந்த உறுப்பும் பாதிக்காது. 2 துளி மூக்குக்குள்ளார போயிடுச்சுன்னா நீங்க அந்த இரும்பி சாகணும். நுரையீரல் சம்பந்தப்பட்டது, அது எதிர்ப்பு தெரிவிக்கும். ஏன்னா நுரையீரலுடைய சுவை காரம். நீங்க கார சுவையை நிறுத்திட்டீங்கன்னா நுரையீரல் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் வெளியேறாது. கடவுளுடைய படைப்பு பார்த்தீங்களா? இந்த 6 ராஜ உறுப்புகள்ல 5 ராஜ உறுப்புகள் சப்ஸ்டியூட். நீங்க உங்க கோரிக்கை போய் அவங்க கிட்ட சொல்ல முடியாது. நான் துவர்ப்புக்கு எது, துவர்ப்புக்கு புளிப்புக்கு எது, கல்லீரல். புளிப்பு சுவை சாப்பிடுன்னு அவனும் சொல்ல மாட்டான் டாக்டர். அவன் என்ன சொல்றான், கசப்புக்கு அதாவது இனிப்புக்கு எதிரானது கசப்பு, துவர்ப்பு. இதை எடுங்க, சர்க்கரை குறையுங்கிறான். மற்ற உணவுகள் காரம் சாப்பிட சொல்ல மாட்டான். அது நுரையீரல் சம்பந்தப்பட்டது. அதுல சர்க்கரை குறையாதுன்னு சொல்றவனுக்கும் தெரியும், சாப்பிட்றவனுக்கும் தெரியும். இந்த துவர்ப்பும் கசப்பும் மறைஞ்சிருக்குது. இதுக்கு எதிர் உணவு கசப்பா, இதுக்கு எதிர் உணவு துவர்ப்பா, அந்த உணவு சாப்பிட்டா சர்க்கரை குறையும். இந்த மாதிரி அறிவீனங்கள் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சக்கரவர்த்தி திருமகள் எம்ஜிஆர் பண்ண மாதிரி உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நான் அழுது என்ன புலம்பி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளான பாடல் இருக்கு. பட்டுக்கோட்டையார் எழுதின பாடல். அதனால நீங்க என்ன செய்யணும்னா காலை உணவை இனிப்போட தொடங்கணும். இரவு 12 மணி நேரம் பட்னி கிடக்கக்கூடிய அந்த வயிறு காலையில் அது மெக்கானிசம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா இனிப்பு சுவை உள்ள போகணும். இனிப்பு உள்ள போகணும் சார். என்ன செய்யணும்? அதுதான் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள். நான் அதுதான் சொல்லக்கூடிய. நான் அந்த கடந்த பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? இனிப்பு சுவை உள்ள போகணும். நீங்க ஆரம்ப கட்டத்தில் சுகர் ஃப்ரீ எடுத்துக்காங்க, நேச்சுரா எடுத்துக்காங்க. காலையில டீக்கு 100 கிராம் 100 மில்லி பால்ல நீங்க இது டீயோ காப்பியோ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு 2 பேக்கெட் எடுத்துக்கணும். 4 கிராம் சுகர் ஃப்ரீ எடுத்துக்கணும். ஒரு 1/4 லிட்டர் பால 100 மில்லியா சுண்ட வைக்கணும். அதுல லாக்டோஸ்னு ஒரு சர்க்கரை இருக்கு. அந்த சர்க்கரை ஜாஸ்தி ஆகாது, பாடிக்குள்ளார அதிகமா நுழையும், பாடிக்குள்ளார நுழையும். அது வேற சர்க்கரை. நான் என்ன சொல்றேன், நேரடி சர்க்கரை தான் தொந்தரவு கொடுக்கும். இந்த மாதிரி மறைமுக சர்க்கரை உள்ள போகும்போது இதை டைஜஷன் பண்றதுக்கு நிறைய உள்ள என்சைம் எல்லாம் சுரக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும். அதோட நீங்க சுகர் ஃப்ரீயும் போட்டு இனிப்பு சுவையோட சாப்பிடும் போது இந்த சுவை மூளைக்கு போகும். இந்த சுவை மூளைக்கு போகும்போது மூளையிலிருந்து டோபமைன் ஒரு ஹார்மோன் சுரக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதெல்லாம் தேவையில்லை. விஞ்ஞானிகள் சொல்றதே உங்களுக்கு தேவையில்லை. இனிப்பு சாப்பிடும் போது உங்க மனம் மகிழ்ச்சியா இருக்கா இல்லையாங்கிறதான் கேள்வி. நீங்க மனம் மகிழ்ச்சியா இருக்கும் போது இன்சுலினே சுரக்கும் சார். திரும்ப திரும்ப சொல்றேன் நானு, இன்சுலினே மனம் மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் சுரக்கும். அதனாலதான் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யோகம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, கவலைகளை விடுங்க, மகிழ்ச்சியா இருங்கிறாங்க. மகிழ்ச்சியா இருந்தா சர்க்கரை மட்டும் இல்ல, எல்லா நோயுமே குறையும். இது இயற்கை. ஏன்னா மனிதனுடைய பிறவியே சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கோம். சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கோம். கவலைப்படுறதுக்காக இந்த உலகத்துக்கு நாம வரவே இல்லை. சந்தோஷம் நம்மளுடைய கூட பிறந்தது சார்.
இடைக்காலத்தில் நாம் ஏன் அதை இழக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது வந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டு தான் சர்க்கரையை குறைக்க சொல்றேன். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அது என்னென்ன உணவுகள்னு சொல்லுவேன். அவசரப்பட்டு என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைபர் ஸ்டார்டிங்கில் ஏறினது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் கொஞ்சம் ஒரு 20 சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இப்போ கடந்த 4 வீடியோவில் வந்து அதை பற்றி சட்டை பண்ணல, கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. என்னன்னு சார் நீங்கள் என்னன்னு என்கிட்ட தெரிஞ்சுட்டு நீங்கள் மருத்துவம் பண்ணுறதுக்குள்ளார உங்கள் உடல் நாசமாயிடும். நீங்கள் அந்த கற்பனைக்கே போகாதீங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார், முந்தா நாள் வந்தார். அவர் சொல்றாரு, சார் நீங்க சொல்ற இந்த டயட் எல்லாம் எவ்வளவு காலத்துக்கு சாப்பிடணுங்கிறாரு. அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? வாழ்நாள் முழுக்க சாப்பிடணியா, உயிரோட வரைக்கும் நீ சாப்பிடணியா? சார் அவ்வளவு நாள் என்னால சாப்பிட முடியுமா? திரும்ப கேட்கிறாரு. இப்ப என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? சார் நாங்க காலையில இட்லி, தோசை, பூரி, மசாலா இந்த மாதிரி தான் சார் சாப்பிட்றோம். மதியம் சாப்பாடு சார், நைட்டு வந்து இப்ப சுகர் இருக்கிறதுனால சப்பாத்தி, கோதுமை இந்த மாதிரி சாப்பிட்றோம். இதே உணவு தான் என் வாழ்நாள் பூரா சாப்பிட சொல்றேன். அவன் சொல்றான், அப்படிங்களா? இப்ப சொல்றது புரியுதுங்களா? ஒப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பிக்கொள்ளும், ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால். இந்த முட்டாள்தனம் எதுக்கு வருதுன்னா, சக்கரை வந்தவொன்னா வந்துடும். ரோட்ல போறவங்க சொல்றதெல்லாம் கேட்பான், யூடியூப்ல வர்றதெல்லாம் பார்ப்பான். ஒரு டாக்டர், ஒரு வயதானவர், அவர் ஏதோ பாவம் கஷ்டத்துக்கு போடுறாரு, அவர்கிட்ட யாரும் பேஷண்ட் போலியாட்டம். அவர் சர்க்கரையை பத்தி சொன்னார். இந்த ஒரு பழம் போதும், சர்க்கரை நோய் அனைத்து நோய்களும் குணமாகும். இந்த ஒரு பழம் போதும், அனைத்து நோய்களும் குணமாகும். அது 2-3 நாள்ல 33,000 பேர் பார்த்திருக்கான். ஒரு பழத்துல அத்தனை நோயும் குணமாகுமா சார்? கொஞ்சமாவது யோசிக்கணும். ஒரே ஒரு பழம் இத்தனை நோய் குணமாகணும். உள்ள புந்து பார்த்தா ஒரு 20 வகையான கீரையை சொல்றாரு, 20 வகையான அரிசியை சொல்றாரு, 20 வகையான பழத்தை சொல்றாரு. இதெல்லாம் லோ கிளைசமிக், எந்த கருமாந்திரமும் இல்லை. உங்க உடல்ல சர்க்கரை ஏறுறது வந்து லோ கிளைசமிக்கா இல்ல ஹை கிளைசமிக்காங்கிறதெல்லாம் உங்களுடைய பாடி தான் டெவலப் பண்ணும். அதுதான் சொல்லும். அது எடுத்துக்கிறத பொறுத்து தான் சர்க்கரை ஏறுமா இல்லையானே தீர்மானம் பண்ணும். இது என்ன சிக்கல்னா, இது ஒரு கண்டுபிடிப்பு. இதை நான் லான்ச் பண்றதுக்குள்ளார எனக்கு தாலியா இருந்துட மாட்டேங்குது. கொடூரமா இருக்குது. இந்த ஜனங்களை திருப்திப்படுத்தவும் முடியல. எப்பேற்பட்ட நான் ஒன்றும் இல்லாத ஒரு தேவரை பத்தி ஒரு வீடியோ போட்டேன், அது ஓடுது, அது பாக்குறாங்க. வடிவேல் பத்தி ஒரு வீடியோ போட்டேன், ஏறக்குறைய 1600 பேருக்கு மேல பார்த்துட்டாங்க. அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. சரத்பாபு பத்தி ஒரு வீடியோ போட்டேன், அதுவும் நிறைய பேர் பாக்குறாங்க. அது மோட்டிவேஷன். ஆனா அதையாவது ஃபாலோ பண்றாங்களோ? அதெல்லாம் இல்லை சார். இந்த யூடியூப்ங்கிறதே பொழுதுபோக்கு அம்சம் கிடையாது. உங்களுக்கு தேவையான ஒண்ணு தேடல்ல கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவி இணையதளம் தான். இந்த யூடியூப் தான் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடை இருக்கிறதுன்னு சொல்லி, பரமலோகத்தில் விடை இருக்கிறதுன்னு சொல்லி பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கு. அனைத்து இறை சாம்ராஜ்யத்தில் அனைத்து கேள்விகளுக்கும் விடை இருக்கிறது பைபிள்ல சொல்றது. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்கு சார் யூடியூப்ல. திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, பழைய பாட்டு, ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம். மீனை போலே கண்ணாலே தேனை போலே பேசுறேன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அது இப்பெல்லாம் வருதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்குள்ளார போய் வாய்ஸ்ல தான் சொல்றேன், மீனை போலே கண்ணால்னா அந்த பாட்டு வருது சார். இதெல்லாம் எவ்வளவு அதிசயம், எவ்வளவு பெரிய அதிசயம் இதெல்லாம். நான் கேட்கிற பாடல் கிடைக்குது, இந்த ஒரு பாடல் கிடைக்குதா யூடியூப்லன்னா? அப்படி இல்லை, கோடிக்கணக்கான பாடல் இருக்கு, பல மொழியில இருக்கு. செம்மீன் போட்டு கேட்கிறேன், கடலின் அக்கறை போனவருன்னு கேட்ட அந்த பாடல் வருது சார். எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பா! அந்த கண்டுபிடிப்புக்குள்ளார இப்படி ஒரு தகவலை நான் சொல்றேன். பாக்குறவங்களும் கம்மியா இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. அதுதான் எனக்கு, நீங்க பாக்குறத பத்தி கூட எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல. கண்டிப்பா குணமாகலாம், பண்ணுங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த சுகர் ஃப்ரீங்கிறது இதுதான் நேச்சுரான் இருக்கு பாருங்க. நீங்க பெரிய டப்பாவே உங்களுக்காக வாங்கி காண்பிக்கிறேன் பாரு. இதுதான். இதற்கு முன்னால நீங்க ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும்னா, ஒன்னு குளுக்கோமீட்டர் வச்சுக்காங்க, இல்லைன்னா யூரின் சுகர் லேப்ல கொடுத்து பாருங்க. எப்பன்னா ஃபாஸ்டிங்ல ஒரு யூரின் சுகர் பாருங்க. காலையில எழுந்தவுடன் பல்லு விளக்கிட்டு கொஞ்சம் தண்ணி, 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கட்டும், தண்ணி குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் ஒரு தடவை பாருங்க. பார்த்துட்டு இந்த சுகர் ஃப்ரீ போட்டு
நல்லா கொஞ்சம் சுண்ட வச்ச பால், ஒரு 100 மில்லி அளவுக்கு நல்லா சுண்டின பால் இந்த சுகர் ஃப்ரீ போட்டு சாப்பிட்டுட்டு நீங்க போய் செக் பண்ணுங்க. கட்டாயம் 50ல இருந்து 60 மில்லிகிராம் குறைச்சி தான் காமிக்கும். அந்த மாதிரி குறைச்சதுன்னா உங்க பாடி மெக்கானிசம் சுப்பீரியரா இருக்குன்னு அர்த்தம், சர்க்கரை நோயிலிருந்து வெளிவந்தாங்க. இப்ப நீங்க வழக்கமா என்ன டாக்டரே என்ன பண்ணுவாங்க, லேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் வயிற்றுல பார்ப்பாங்க. அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி அவங்க டாக்டரும் செய்யக்கூடாது. வெறும் வயிற்றுல என்ன தெரியும், 12 மணி நேரம் காலியா இருந்த வயிற்றுல என்ன தெரியும், ஒன்னும் சர்க்கரை ஜாஸ்தியா தெரியும். ரொம்ப அபூர்வமான விஷயம் இது. சர்க்கரை அதிகமாகும். ஏன்னா மிட் நைட்ல பசி எடுக்கும்போது லிவரே சர்க்கரையை உற்பத்தி பண்ணிடும். இந்த ஆபத்து நிறைய இருக்கு. ஆனா டாக்டருங்க அது கேட்கறது இல்லை. திரும்ப திரும்ப வெறும் வயிறு தான். ஒரு டீ சாப்பிட்டேன்னா அனுப்பிச்சிடறான் லேப்ல, இதெல்லாம் இதுக்கு மேல பண்ண முடியாதுங்க, நீங்க நாளைக்கு வாங்க ஃபாஸ்டிங்னா வெறும் வயிற்றுல பார்க்கணுங்க. அதனால நான் என்னுடைய பேஷண்ட்டுக்கு என்ன சொல்றதுன்னா, நீங்க டீயோ காப்பியோ சாப்பிட்டு போங்க, சுகர் ஃப்ரீ பால் சாப்பிட்டு திருப்தியா போங்க. 1 மணி நேரம் கழிச்சு போங்க. சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு 1.5 மணி நேரம் கழிச்சு 6 மணிக்கு டீ சாப்பிட்றீங்களா, 8 மணிக்கு போங்க. உங்க சர்க்கரையினுடைய அளவு பாருங்க. அல்லது 6 மணிக்கு நீங்க பாக்குற மாதிரி உங்களுக்கு முடியலையா, குளுக்கோமீட்டர் வாங்கி வச்சுக்காங்க, குத்தி பாருங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு மெடிக்கல்ல போய் பாருங்க. இந்த மாதிரி இந்த பழக்கம் நீங்க படுத்திக்கங்க. அல்லது 10 மணிக்கு சாப்பிட்றவரா நீங்க 8 மணிக்கு போய் பாருங்க. போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு நீங்க அப்புறமா 10 மணிக்கு போய் பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடுங்க. 50ல இருந்து 50 மில்லிகிராம் குறையும், 60 மில்லிகிராம் கட்டாயம் குறையும், சர்க்கரை குறையும். நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. நிறைய விவரம் தெரிஞ்ச டாக்டருங்களே என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல எந்த யூடியூப்ல எது வந்தாலும் சரி, முதல்ல உங்க உடலுக்கு நீங்க அதை பயிற்சி கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணுங்க. உங்க உடல்ல குறைஞ்சால் அந்த உணவு உங்களுக்கு செட் ஆகும், குறையலன்னா செட் ஆகாது. இவ்வளவுதான் விஷயம். ஆக காலை உணவை இனிப்புடன் தொடங்குங்கள். சர்க்கரை நோய் குணமாகும். அந்த மெக்கானிசம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதனுடைய வேலையை தொடங்க ஆரம்பிச்சிடும். மிஷினே நீங்க காலையில சுவிட்ச் போட்டீங்கன்னா இழுத்துட்டு தான் ஓடும், அதுக்கப்புறம் ஃப்ரீயா ஓடிடும். அதனாலதான் காலையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோல் ஃபுல்லா இதா இருக்கா, பிளாக்ல இருக்கா, அல்லது நல்லா ஓப்பன் ஆகி வருதா பெட்ரோல்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணி போனீங்கன்னா வண்டி ஸ்மூத்தா போகும். இவ்வளவுதான் மேட்டர். அதனால காலை உணவை இனிப்போடு தொடங்குங்கள். இந்த சர்க்கரைக்கு இந்த சுகர் ஃப்ரீக்கு சுகர் குறையும் போது அடுத்து ஒரிஜினல் சர்க்கரையை நான் கொடுக்குறேன். அது எப்படி இதோட கூட பயணிக்கணும், அதுல உடல்ல எவ்வளவு மாற்றம் வருதுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். இப்பவாவது நான் வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கெல்லாம் 1 பைசாவும் பண்ண வேணாம். நீங்க குணமாகுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் இந்த சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வாழ்த்தி உங்ககிட்ட இருந்து நான் இந்த பதிவுக்கு விடைபெறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோட சந்திக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க, உங்களுடைய ரிப்போர்ட்டை சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல கொடுங்க சார், பப்ளிக்ல கூட கொடுங்க, நான் வாட்ஸ்அப்ல கொடுங்க. உங்களுக்கு நான் எல்லாம் இந்த சர்க்கரையிலிருந்து வெளிவரக்கூடிய அனைத்து ரகசியங்களையும் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.